கருட புராணம். திருமால் கருடனை நோக்கி, கருடா, நான் உனக்கு சில தர்மங்களை சொல்கிறேன் கேள். கருடா, கிரேதா யுகத்தில் மகா தவம் செய்வது மானிடருக்கு உத்தமமானது. திரேதா யுகத்தில் தியானம் செய்வது உத்தமமாக இருந்தது. துவாபார யுகத்தில் யாகங்கள் செய்வது உத்தமமாக இருந்தது. கலியுகத்தில் தானங்கள் செய்வதே உத்தமமாகும். இல்லறத்தில் இருப்பவனுக்கு எந்த யுகமானாலும் யாகாதி கர்மங்கள் செய்வதும், கோயில், குளம், சத்திரம், தோட்டம் முதலியவற்றை உண்டாக்கி தர்மம் செய்வதும், அதிதி ஆராதனம் செய்வதும் உத்தமமான செயல்களாகும். இல்லறத்தில் இருப்பவன் தன் தாயாதிகளில் யாரேனும் இறந்துவிட்டால் அவரை குறித்து தர்ப்பணம் செய்வது அவசியம். இறந்தவன் அந்த புனலை பெற்று மகிழ்வான். இறந்த தினத்தில் 3ஆம் நாளில் 3 சிறு கற்களை கயிற்றில் கட்டி இரவு நேரத்தில் எரிய வேண்டும். சஞ்சயனம் செய்த பிறகு தாயத்தார் அனைவரும் இறந்தவனுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். முதல் 3 வர்ணத்தாராகிய பிராமணனுக்கு, க்ஷத்ரிய வைசியருக்கு சூத்திரன் தர்ப்பணம் செய்யலாம். பிராமணனு சத்திரியனுக்கு வைஷ்யன் தர்ப்பணம் செய்யலாம். க்ஷத்ரியன் பிராமணனுக்கு தர்ப்பணம் செய்யலாம். பிராமணன் தன் மரபினருக்கல்லாமல் மற்ற குலத்தாருக்கு ஒன்றுமே செய்யலாகாது. சூத்திரனுடைய சவத்தோடு பிராமணன் சுடுகாட்டுக்கு சென்றால் அந்த பிராமணனுக்கு 3 நாட்கள் ஆசௌசம் உண்டு. 3 நாட்கள் கழித்து அந்த பிராமணன் காவிரி போன்ற புனித நதியில் குளித்து தூய்மையாக வேண்டும். மாய்ந்தவனுக்கு கர்மம் செய்பவன் யாராயினும் அவன் பஞ்சனையில் படுத்துறங்க கூடாது. இறந்தவனுடைய நல்ல குணங்களையே எடுத்து சொல்ல வேண்டும். யமனை குறித்து சோத்திரம் செய்ய வேண்டும். இறந்தவனுக்கு அவனை குறித்து போடப்படும் பிண்டங்களாலேயே சரீரம் உண்டாகிறது. எனவே 10 நாள் கிரியைகளையும் தவறாமல் முறைப்படி செய்வது அவசியம். 10 நாள் கர்மங்களை செய்யாவிட்டால் மாய்ந்தவன் சரீரம் பெற முடியாமல் வருந்துவான். தனுர் வேதம் உணர்ந்த வில்லாளன் ஒருவன் குறிவைத்து அம்பை எய்தால் அந்த அம்பானது குறி தவறாமல் குறித்த இடத்தில் தைப்பது போல கலைகள் உணர்ந்த சற்புத்திரன் மரித்த தன் தாய் தந்தையருக்குரிய கர்மங்களை செய்தால் அக்கர்ம பயன்கள் அவர்களை தவறாமல் சென்றடையும். மரித்த ஜீவன் 3ஆவது நாள் நீரிலும், 3 நாள் அக்னியிலும், 3 நாட்கள் ஆகாயத்திலும், 1 நாள் தனது வீட்டிலும் ஆவி உருவில் வசிப்பான். முதல் நாளிலும், 3ஆவது நாளிலும், 5ஆவது நாளிலும், 7ஆவது நாளிலும், 9ஆவது நாளிலும், 11ஆம் நாளிலும் நவசிரார்த்தம் செய்ய வேண்டும். முதல் நாளன்று எந்த இடத்தில் தர்ப்பணம் முதலியவை செய்யப்பட்டனவோ அதே இடத்தில் மற்ற 10 நாள் கிரியைகளையும் 10 நாட்களும் செய்ய வேண்டும். பிராம, சத்திரிய, வைஷ்ய சூத்திரர்களில் எந்த குலத்தவருக்கு எத்தனை நாட்கள் ஆசோசம் விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அத்தனை நாட்களும் பிண்ட தர்ப்பணம் செய்தல் வேண்டும். அது அவசியமாகும். எந்த திதியில் ஒரு ஜீவன் மரிக்கின்றானோ அந்த திதியில் மாசிகம் செய்தலும் அவசியம். 11ஆம் நாள் பலகாரத்தோடு சோறு சமைத்து நார் சந்தியில் கொட்டி ஷானம் செய்ய வேண்டும். ஒருவன் அதிக வருத்தப்பட்டு இறந்துவிட்டான் என்றால் அவனை குறித்து ஏகோதிஷ்ட சிரார்த்தம் சிறப்பாக செய்யப்படுமானால் அவன் வருத்தம் நீங்கி இன்பமடைவான். அந்த ஏகோதிஷ்ட சிரார்த்தத்தை சத்திரியன் 12ஆவது நாளிலும் வைசியன் 15ஆவது நாளிலும் செய்ய வேண்டும். தாய் தந்தை மரித்தாலும் மகவு பிறந்தாலும் சூத்திர குலத்தாருக்கு 1 மாதம் வரையில் ஆசோசம் உண்டு, அரை மாதம் உண்டு என்று சொல்வாரும் உண்டு. சூத்திரன் 15 நாட்களுக்கு பிறகு ஏகோதிஷ்ட சிரார்த்தம் செய்ய வேண்டும். ஒருவன் இறந்தால் 10 நாட்கள் தீட்டுடைய அவனுடைய தாயாதிக்காரன் கர்மம் முடித்த பிறகு 3 மாதங்களுக்குள்ளாக இறந்த செய்தியை எப்பொழுது கேட்பினும் அத்தாயாதானுக்கு 3 தினம் தீட்டு உண்டு. 3 மாதத்திற்கு பிறகு 6 மாதங்களுக்குள்ளாக கேட்டாலும் 1 வருஷத்திற்குள் கேட்டால் 1 தினம் மட்டுமே தீட்டு உண்டு. 1 வருஷம் முடிந்த பிறகு கேட்டால் கேட்டவுடனே ஸ்நானம் செய்தால் போதுமானது. இந்த விதி எல்லா வர்ணத்தாருக்கும் பொதுவாகும். கருடா, முன்பே சையாதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். எந்த புருஷனும் அன்னதானத்தை தன் கையாலேயே செய்ய வேண்டும். நல்ல மரத்தில் கட்டில் செய்து ஸ்வர்ணத்தாலும் வெள்ளியாலும் பூண்கள் போட்டு முத்து மாலைகளாலும் மலர் மாலைகளாலும் அந்த கட்டிலை அலங்கரித்து பாயில் விரித்து தீபம், சந்தனம், புஷ்பம், தாம்பூலம் இவற்றுடன் நறுமணமுடைய மற்ற யாவும் நீருடன் செம்பு தாலியும் அலங்காரத்திற்கும் லீலார்த்தமாகவும் ஸ்திரீ புருஷர்களுக்கு வேண்டியவைகளை
அந்த காட்டில் வைத்து நவ கிரகங்களை பூஜித்து சிவன் முதலிய தேவர்களும் பார்வதி முதலிய தேவ மங்கையரும் லக்ஷ்மி நாராயணரும் இந்த சாயாதானத்தில் திருப்தியடைய வேண்டும் என்று சொல்லி யோக்கியனாகவும் குடும்பஸ்தனாகவும் உள்ள உபாத்தியானுக்கு தானம் செய்து அவனை வலம் வந்து சேவிக்க வேண்டும் என்று அருளினார்.